الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين இன்னித்துக்குரிய பெரியோர்களே மற்றும் சிறார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் நமக்கு ஆங்காங்கே மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு இந்த பள்ளி மூலமாக நமக்கு ஏற்படுத்துகின்றான். கண்டிப்பாக நாம் பள்ளியோட தொடர்பு வைப்பதும் இதன் போல சிறப்பு அமர்வில் கலந்து கொள்வதும் ஈமானின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் பார்க்கும் பொழுது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, 7 சாரார்கள் மறுமை நாளில் அர்ஷுக்கு நிழலில் அடைக்கலம் பெறுவார்கள். அதில் ஒன்று ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித், மனிதன் அவருடைய இதயம் எப்பொழுதுமே பள்ளியுடன் ஒட்டி இருக்கும், இணைந்திருக்கும். என்ன அர்த்தம்? பள்ளியுடைய விஷயங்களில் அவன் எப்பொழுதுமே தொடர்பு கொள்வான். அது தொழுகையாக இருக்கட்டும், அல்லது மற்ற சொற்பொழிவு பயானாக இருக்கட்டும், அதை பராமரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இப்படி என்று எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இதயத்தை அவன் பள்ளிவாசலுடைய இணைத்து அவன் செய்கின்றான், இருக்கின்றான். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய மறுமை நாளில் எந்த ஒரு நிழலும் இருக்காது, எந்த ஒரு உதவியாளரும் இருக்க மாட்டார். மனிதன் ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய, மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அல்லாஹுடைய அரிஷின் நிழல் கிடைப்பது என்பது அது பெரிய ஒரு பாக்கியம்தான். ஆக அல்ஹம்துலில்லாஹ், நேற்றிலிருந்து நம்முடைய இந்த அமர்வு நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று நாம் இரவு ஒரு அமர்வை பார்த்திருப்போம். அதற்கு பிறகு தஹஜ்ஜுடைய தொழுகை இருந்திருக்கும். இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நம்ம மிக முக்கியமான சில அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். ஷகீக், நம்ம கூட இருக்கீங்களா? இன்று நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் அகீதாவுடைய பாடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும், ஈமானுடைய பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, போன அமர்வில் கஷ்ஃபு ஷுபஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நாம் முடித்தோம், சந்தேகங்களின் தீர்வு. இன்று நாம் இந்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புத்தகத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அல் உசூல் அஸ்ஸித்தா. அல் உசூல் அஸ்ஸித்தா, 6 அடிப்படைகள். இது என்ன 6 அடிப்படைகள் என்று பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மார்க்கத்துடைய சில முக்கியமான அம்சங்கள், அஸ்திவாரமாக சொல்லக்கூடிய, அடிப்படையாக சொல்லக்கூடிய, ஃபவுண்டேஷனாக சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கு அல் உசூல் என்று சொல்வோம். இதையும் 6, 3, 4 என்று ஏன் சொல்லப்படுகின்றது? மனிதன், ஒரு அடியான் இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது, அவன் தன்னை ஒரு அழகான ஒரு முஸ்லீமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது, அவனுக்கு சில விஷயங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அதில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் எண்ணிக்கை கொண்டு சஹாபாக்களுக்கு புரிய வைப்பார்கள். மாதம் என்பது இப்படி 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 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பிராக்டிக்கலாக அவர்களுக்கு கவுண்ட் செய்து காண்பிப்பார்கள். இஸ்லாம் என்பது 5 தூண்கள், ஈமான் என்பது 6, இப்படி என்ற புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எண்ணிக்கை கொண்டு புரிய வைப்பார்கள் சஹாபாக்களுக்கு. ஏன்? எடுத்துக்கொள்வதனால் ரொம்ப இலகுவாக இருக்கும், புரிவதற்காக, அதை மரணம் செய்வதற்காக ரொம்ப இலகுவாக இருக்கும் என்பதற்காகத்தான். அந்த அடிப்படையில் இங்கு அல் உசூல் அஸ்ஸித்தா, 6 அடிப்படைகள் என்று நம்ம இங்க பார்க்க இருக்கின்றோம். இது அனைத்துமே பாமர மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது.
கல்வியாளர்களோ அல்லது கல்வியை பெறக்கூடிய மாணவர்களை தாண்டி ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடியவனாக இருக்கட்டும், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், தன் தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும், வேலை புரியக்கூடியவராக இருக்கட்டும், அனைவரும் முஸ்லிம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்மிடம் சில அடிப்படைகள் இருக்க வேண்டும், அஸ்திவாரங்கள் இருக்க வேண்டும். அந்த அஸ்திவாரமும் அந்த அடிப்படையும் எந்த அளவுக்கு வலுவாக பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறந்த முஸ்லீமாக ஆக முடியும். அந்த ஒரு காரணத்தை கொண்டுதான் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர் தன்னுடைய புத்தகங்களில் சிறிய சிறிய புத்தகம் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, லேமேனுக்கு புரியும்படி என்ன செய்திருக்கின்றார்கள், அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த புத்தகம். இதுல 6 அடிப்படைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதில் முதல் விஷயம் அல் அஸ்லுல் அவ்வல் என்று ஷேக் ரஹிமஹுல்லா ஆரம்பிக்கும் பொழுது, அல் அஸ்லுல் அவ்வல் இஹ்லாசு லில்லாஹ். முதல் என்ன, முதல் அடிப்படை என்று பார்த்தாலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு தான் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கம், அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்தில் அவன் இஹ்லாசுடன் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன? என்னம்மா இஹ்லாஸ் என்றால்? ஷகீக், என்ன இஹ்லாஸ் என்றால்? என்னதான் பிடிக்கிறாங்க பாருங்க ஷகீக். இஹ்லாஸ்னா என்னம்மா ஷமீன்? ஏதோ உஸ்தாத் நடத்தினாரு, ஏதாவது டீச்சர் ஏதோ நடத்தினாங்க. என்னம்மா இஹ்லாஸ்னா? சின்சியாரிட்டி. இஹ்லாஸ் என்பது மன தூய்மை. நாம் வணங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், எந்த ஒரு இபாதத்தை நாம் செய்கின்றோமோ அல்லாஹுக்காக, அந்த இபாதத்தில் நாம் சுப்ஹானல்லாஹ் மிக தூய்மையான வடிவத்தில் செய்ய வேண்டும், கலப்பற்றதாக, கலப்படம் இல்லாத அமலை அல்லாஹுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா தான் விரும்புகின்றார். இஹ்லாஸ் என்று சொல்லும் பொழுது சின்சியாரிட்டி அல்லது மன தூய்மை. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொண்டோமா, அதற்கு இஹ்லாஸ் என்பது அடிப்படையான ஒரு நிபந்தனை. நான் தொழுகின்றேனா, என்னுடைய தொழுகையில் இஹ்லாஸ் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். நான் நோன்பு நோக்கின்றேனா, நான் ஹஜ் செய்கின்றேனா, நான் குர்பானி செய்கின்றேனா, நான் தான தர்மம் செய்கின்றேனா, எல்லா விஷயங்களிலும் நமக்கு அடிப்படையாகவும் அஸ்திவாரமாக முதன்மையாக இருப்பது என்ன? அது இஹ்லாஸாக இருக்கு. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. என் வாழ்க்கையில இஹ்லாஸுக்கு முரணான விஷயமாக இருக்கக்கூடிய மகஸ்துதி, ஷோ ஆஃப், இது விடக்கூடாது. நான் செய்யக்கூடிய அமல், அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹுடைய திருமுகத்தை நான் அடைவதற்காக, அந்த திருமுகத்தை பார்ப்பதற்காக, சொர்க்கத்தை நான் அடைவதற்காக தான் நான் செய்கின்றேனே தவிர உலகத்துடைய தேவைக்காக என்னை புகழ்வார்கள், என்னை பெருமை கொள்வார்கள், எனக்கு ஏதாவது உலகத்துடைய சில விஷயங்கள் கிடைக்கும் என்ற எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நாம் செய்யக்கூடாது. அது நாம் செய்யக்கூடிய மரணமாக இருக்கட்டும், குர்ஆன் மரணமாக இருக்கட்டும், அல்லது நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடு வர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அல்லாஹுக்காக நாம செய்வது என்ற விஷயத்துல தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் அடிப்படை. இது இல்லை என்றால் நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் சரி பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவன் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் செய்து, ஜிஹாது செய்து, அல்லாஹுடைய கலிமாவை உலங்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் இல்லாமல் மகஸ்துதிக்காக மக்கள் என்னை புகழ வேண்டும், இவர் ஷஹீத் என்று புகழாரம் பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கொண்டு செய்தான் என்றால் அந்த அமல் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த அமல், அந்த அமலே அவனுக்கு என்ன, அதுவே அவனை பாழாக்கிவிடும், அவனை நரகத்தில் கொண்டு செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நபர் இருந்தார், குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். குஸ்மான் முஸ்லிமாக இருந்தார். அவருடைய வீரம், அல்லாஹ் அக்பர், போர்க்களத்தில், ஒரு போர்க்களத்தில் அவர் எதிரிக்கு படைக்குள்ள நுழைந்து எல்லாத்தையும் வீசி தாக்குறாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறார்.
சஹாபாக்கள் அவருடைய இந்த வீர விளையாட்டை பார்த்து, இந்த சாகசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் அந்த நபரை பார்த்து, இவர் சொர்க்கவாசி தான், இவர் மௌத்தானாருனா இவர் சொர்க்கவாசி தான் என்ற அங்கு அவருக்கு கேரண்டி கொடுக்கறாங்க. யாரு? சஹாபாக்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்ட உடனேயே இன்னஹு மின் அஹ்லின் நார், இன்னஹு மின் அஹ்லின் நார், என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவர் நரகவாசி. இது கேட்டது போதும் சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய வீரத்தை காண்பிக்கின்றாரே, எதிரிகளை வீழ்த்துகின்றாரே, இப்படிப்பட்டவரை நரகவாசியாக முடியுமா? அது எப்படி சாத்தியம் என்று ஒரு சஹாபி, சரி நான் இவரை பின்தொடர்கின்றேன் என்று அவர் பின்தொடர ஆரம்பித்தார், அவர் ஃபாலோ செய்ய ஆரம்பித்தார். என்ன ஆனது? எதிரியின் தரப்பிலிருந்து ஒரு அம்பு இவருடைய மார்பில் பாய்த்த உடனேயே கீழே விழுந்த உடனே அவரை தூக்கி கொண்டு வருகின்றார். அவருக்கு கொண்டு வரும் பொழுதே அவருக்கு நன்மாராயம் சொல்லப்படுகின்றது. நீங்க சொர்க்கவாசி தான், நீங்க ஜிஹாதுல மரணம் அடைய போறீங்க, உங்களுக்கு சொர்க்கம் தான் கிடைக்க போது, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க போது என்று சொல்லும் பொழுது அந்த நபர் என்ன கூறினார்? நான் என்னுடைய விருப்பமெல்லாம் என்னுடைய பரம்பரை, என்னுடைய கோத்திரம், மக்கள் புகழம் வேண்டும் என்று காரணம் தான் செய்தனே தவிர எனக்கு வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்று அந்த மனிதன் கூறினார். யோசிச்சு பாருங்க, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய கோத்திரம், என்னுடைய குலம், என்னுடைய குடும்பத்தினர்களை மக்கள் புகழ வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் போர்க்களத்திலே கலந்து கொண்ட. என் உயிரை போனாலும் மக்களிடம் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேமிலியுடைய விஷயங்கள் உயர்ந்த மதிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் செய்தேன் என்ற வார்த்தையை அங்கு விட்டார். அல்லாஹ் அக்பர். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் செய்தது, எவ்வளவு பெரிய ஒரு அமல். ஆனால் எண்ணத்தின் அடிப்படையில் அவர் நரகவாசியாக. அதை கேட்டவுடனே அந்த சஹாபி ஓடோடி வந்து, அல்லாஹுடைய தூதரே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே நான் திரும்பவும் சாட்சி கூறுகின்றேன், உண்மையாக நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காக அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சான்று பகிர்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அது மட்டுமல்ல, அந்த நபர் என்ன செய்தார்? அந்த வலி தாங்க முடியாமல், உயிர் போக்குள்ள அந்த வலி தாங்க முடியாமல் தன்னிடம் இருந்த ஈட்டியோ அல்லது வாளோ அதை கொண்டு தன்னையே தற்கொலை செய்து கொண்டார். தாங்க முடியல வலி. ரெண்டு பெரிய குற்றம். அல்லாஹ் அக்பர். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே மற்றும் சிறுவர்களே, மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இஹ்லாஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே ஷேக் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இஹ்லாசுத்தீனு லில்லாஹி தஆலா வஹ்தஹு லா ஷரீக லஹு. மார்க்கத்தை, இந்த தீனை நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக நாம் சமர்ப்பிக்கும் பொழுது இதில் நாம் இஹ்லாஸான முறையில் நாம் செய்ய வேண்டும். மன தூய்மையுடன், அந்த அமலில் கலப்பட்டதாக எந்த ஒரு மிக்ஸும் இருக்கக்கூடாது. பியூராக அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கின்றேன் என்ற எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அது சிறிய அமலாக இருக்கட்டும், பெரிய அமலாக இருக்கட்டும். அதனால்தான் இப்னு ஜர்ரா ரஹிமஹுல்லாஹ் அநேகமாக சலஃபு சாலிஹீன்ல ஒருவராக இருக்கக்கூடியவர். ஷையா, நீங்க கூட இருக்கீங்களா? நீங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ருப்ப அமலின் ஸகீரின் துகப்பிருஹு நிய்யா. ருப்ப அமலின் ஸகீரின், சில நேரத்தில் ரொம்ப சிறிய அமல் தான் இருக்கும். துகப்பிருஹு நிய்யா, எண்ணங்கள் அதை பெரிதாக ஆக்கி விடுகின்றது. ருப்ப அமலின் கபீரின் துஸகிருஹு நிய்யா, சில பெரிய பெரிய அமல்கள், பிரம்மாண்டமான அமல்களும் என்ன, நீயத்தின் மற்றும் உள்ளத்தின் அந்த அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில, அவருடைய இன்டென்ஷனின் அடிப்படையில் ஆகிவிடுகின்றது, அது குறைந்து விடுகின்றது. சில நேரத்தில் அதற்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காதவனாக ஆகிவிடுகின்றான். அப்போ எப்பொழுதுமே எந்நேரமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய விஷயம் இஹ்லாஸான முறையில் செய்ய வேண்டும், மன தூய்மையுடன் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹுக்காக மட்டும்தான் நான் செய்கின்றேன், இதுல அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது. நான் செய்யக்கூடிய அமல் இதில் இணை கற்பித்து விடக்கூடாது. என்ன உஸ்தாத், நாம தான் முஸ்லீமாக இருக்குமே, நாம தான் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்குமே, இதுல நமக்கு எப்படி நாம ஷிர்க் செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி வரலாம். நாம் செய்யக்கூடிய ஷிர்க் என்பது வெறும் சிலைகளையோ கபறுகளையோ சென்று மண்டிடுவதோ அங்கு சஜிதா செய்வது மட்டும் கிடையாது. ஷிர்க் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல், அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடிய இபாதத்தை வேறொரு காரணத்திற்காக அவர் நிறைவேற்றினார் என்றால்
அதுவும் என்ன, இணை வைத்தலில் தான் வரும். செய்யக்கூடிய அமலில் இன்னொரு விஷயத்தை அவர் சேர்த்து கொண்டார், உலகத்துடைய புகழாரமோ உலகத்துடைய தேவையோ இன்னாரோ அன்னார் என்று ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுப்பார் என்ற காரணத்தினால் செய்வதனால் அது என்ன ஆகிவிடுகின்றது, அது கலப்பட்ட ஒரு செயலாக ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஹதீஸுல் குதுஸில் வரக்கூடிய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான் என்று, அன அக்னா ஷுரகா அனி ஷிர்கி, நான் இணை வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்தும் இணை வைப்பாளரிலிருந்தும் நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன். யார் கூறுகின்றார்? அல்லாஹ் கூறுகின்றார். நான் இணை வைக்கக்கூடிய விஷயம் செயலில் இருந்தும் இணை வைப்பாளரிலிருந்தும் நான் தேவையற்றவனாக இருக்கேன். அவருடைய அமலே எனக்கு தேவை கிடையாது. யார்? மன் அமில அமலன், யார் ஒரு அமலை செய்தார்களோ, நன்மையான அமல், அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, என்னுடன் மற்றவர்களையும் அவர் இணை வைத்து விட்டார், சேர்த்து விட்டார் என்றால், தரத்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் விட்டுவிட்டேன் அவனுடைய அமலையும் விட்டுவிட்டேன், இதற்கு கூலி என்னிடம் இல்லை, நீ எந்த ஒரு காரணத்திற்காக செய்தாயோ அதன் பிரகாரம் நீ போ என்று அவனுக்கு சொல்லப்படும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர். எத்தனை ஹதீசுகளை கேட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீசுகள் இந்த இஹ்லாஸின் அடிப்படையில 3 சாரார்களை அல்லாஹு தஆலா முதலில் 3 சாரார்களை, அதுவும் எவ்வளவு, மூவரும் சிறந்த அமலை செய்தவர், இந்த 3 சாரார்களை கொண்டு அல்லாஹு தஆலா நரகத்துடைய நெருப்பை திரும்பவும் நெருப்பு மூட்டுவான். அல்லாஹ். அந்த 3 சாரார்கள் யார்? ஒருவர் காரியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவரும் குர்ஆனை மனனம் செய்து அதை இரவும் பகலும் ஓதக்கூடியவராகவே இருக்கின்றார். கொண்டு வரப்பட்டு அவரிடம் கேட்கப்படும், நான் உனக்கு இந்த விஷயங்களை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய் எனக்கு? அப்ப அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை, உன்னுடைய வார்த்தையை நான் மனனம் செய்தேன், மனனம் செய்து அதை அமல்படுத்தினேன், அதை மக்களுக்கு அதை பக்கம் அழைத்தேன், அதே போல இரவும் பகலும் அதை படித்துக் கொள்ளக்கூடியவனாகவும் ஓதக்கூடியவனாகவும் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது, கதப்த, நீ பொய் சொன்னாய். நீ எதற்காக இதை செய்தாய்? மக்கள் உன்னை காரியுல் குர்ஆன், மாஷா அல்லாஹ், மிக சிறந்த ஓதக்கூடியவர் என்று உன்னை புகழ வேண்டும், நீ சிறந்த ஒரு அறிஞர் என்று புகழ வேண்டும் என்ற காரணத்தை கொண்டுதான் நீ செய்தாய். அது உனக்கு கிடைத்து விட்டது. உலகத்தில் மறுமையிலே எதுவுமே கிடையாது. எடுத்து நரகத்தில் தூக்கி விசிறிடப்படும். அவனை கொண்டுதான் நரகத்துடைய நெருப்பே மூட்டப்படும் திரும்பும். 2வது நபர், அல்லாஹ் அக்பர், கொடைவல்லனாக இருந்தான், ரொம்ப ஜெனரஸாக இருந்தார். அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது, அல்லாஹுக்காக என்று கேட்கும் பொழுது உடனே கொடுப்பது, பள்ளியாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நன்மைக்கான விஷயங்களுக்கு தன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவன். அவன் கொண்டு வரப்படுவான். அவரிடம் கேட்கப்படும், உனக்கு இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டதே, நீ என்ன செய்தா எனக்காக? அந்த அடியான் கூறுவான், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு நான் ஏழை மக்களுக்காக நான் உதவி செய்தேன். பள்ளிவாசலையோ அல்லது அனாதையோ அல்ல இல்லமோ அல்ல வேறு எந்த ஒரு நன்மையான காரியங்கள் நான் செலவு செய்தேன், தண்ணி போல. அங்கு அவரிடம் சொல்லப்படும், கெதப்த, நீ பொய் கூறுகின்றார், நீ பொய் சொன்ன. ஏன்? நீ செய்தது அனைத்துமே எதற்காக? அல்லாஹ் அக்பர், உன்னை கொடைவல்லன் என்று சொல்வதற்காக, தாராள மனசுள்ளவன், தயாளன் என்று சொல்வதற்காகத்தான் நீ அதை செய்தாய். அது உனக்கு சொல்லப்பட்டது, உனக்கு கிடைக்கப்பட்டது, அந்த டைட்டில் கிடைச்சிருச்சு. இப்பொழுது இங்கு ஒண்ணுமே கிடையாது என்று நரகத்தில் தூக்கி போடப்படும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆக இந்த ஹதீஸை, அல்லாஹ் அக்பர், நாம ஏதோ ஒரு இதா உணர்கின்றோம். இந்த ஹதீஸை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது 3 தடவை அவர் மயக்கம் போட்டு விழுகிறார். சொல்ல முடியல. ஏன்? அவரும் ஒரு கல்வியாளர். ஹதீஸை மரணம் செய்யக்கூடிய விஷயத்தில் அதிகமாக ஹதீஸுகளை மரணம் செய்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. முழுமையாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்லாத்தை தழுவிய நேரத்திலிருந்து மௌத்தாகும் வரை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்தவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கேட்கிறாங்க மக்கள், உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு ஹதீஸை நீங்கள் சொல்லுங்களே என்று அவங்களுடைய மாணவர்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் நெருடல் ஏற்படுது, ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. சரி, அமானிதம் என்ற அடிப்படையில் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
சொல்ல ஆரம்பிக்கும் அந்த ஹதீஸுடைய அசல் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த 3 சாரார்களை பற்றி மயக்கம் போட்டு விழுற, திரும்பவும் விடுப்ப வைத்து திரும்பவும் அவர்களை தண்ணீர் தெளிச்சு உட்கார வைக்கிறாங்க. திரும்பவும் அவருக்கிடம் கேட்கின்றார்கள். அவரும் முயற்சி செய்ய இப்படி 3 தடவை என்ன செய்யறாங்க, அவரிடம் கேட்கப்படும் பொழுது இந்த ஹதீஸுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உடைய உள்ளத்தில் பதிவாகி இருந்தது பாருங்க. அல்லாஹ் அக்பர். நாம் சஹாபாக்களுடைய எண்ணத்தை நாம எப்பொழுதுமே என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அவர்கள் எவ்வளவு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்முடைய நிலை என்ன? நாம் சிறிய அமல் செய்கின்றோம், பெருமை அடித்துக் கொள்கின்றோம், அதை செல்ஃபியை போட்டு ஸ்டேட்டஸ்லையும் போடுகின்றோம். அல்லாஹ் அக்பர். ஏழை எளியருக்கு கொடுக்கும் பொழுது அதையும் போட்டோ எடுக்கின்றோம், அல்லது மற்றவருக்கு யாரோ கொடுக்கும் பொழுது சொல்லி காட்டுகின்றோம், நான் உனக்கு இது செஞ்சனா இல்லையா, அதற்காக உபகரணம் செய்த என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆக நம்முடைய முதல் அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக தான் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் நம்மிடம் எப்பொழுதுமே இருக்கிறோம். இது எண்ணம் என்ன, நொடிக்கு நொடி மாறும். இந்த எண்ணத்துடைய பெரிய ஒரு நமக்கு அச்சம் என்னன்னா, நொடிக்கு நொடி இது மாறும். ஆரம்பிக்கும் பொழுது அமல்கள் சிறப்பாக இருக்கும், ஆரம்பிப்பது நல்ல ஒரு நோக்கம். ஆனா அப்படியே கொண்டு போகும் பொழுது நடுவுல நமக்கு ஒரு பிரச்சனை. ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், விஸ்வரிங் போடுவோம், வஸ்வசாவே போடுவோம். மக்கள் பார்க்கின்றார்கள், கொஞ்சம் அழகுபடுத்திக்கொள் உன்னுடைய தொழுகையை. மக்கள் பார்க்கின்றார்கள், கொஞ்சம் நல்ல விதமாக நீ ஹஜ் செய்ய, உம்ரா செய், இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும். அதனால்தான் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, அலஸ்து நஃப்ஸி 40 சன ஹத்தா இஸ்தகாமத், என்னுடைய நஃப்ஸை நான் அதை படப்படுத்துவதற்காக, அதை சீராக்குவதற்காக எத்தனை வருஷம் எனக்கு எடுத்தது? 40 வருஷம். ஏன் இந்த நிலை என்றால், என்னுடைய எண்ணத்தை ஒரு விதமாக ஒரு உருவத்தில் வரும் பொழுது அதை சீர்படுத்தக்கூடிய முயற்சியில் இருக்கும் பொழுது இன்னொரு உருவத்தில் அது வருகின்றது, இன்னொரு விதமாக வருகின்றது, இன்னொரு வழியில் அது வந்து என்னை வழி கெடுக்கின்றது. இப்படி 40 வருஷம் ஆச்சு. அதற்கு பிறகுதான் அவருடைய உள்ளமே, அவங்களுடைய அந்த எண்ணமே என்ன கட்டுப்பாட்டில் வந்தது. அல்லாஹ் அக்பர். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இந்த சோதனை உள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், எப்பொழுதுமே இந்த இஹ்லாசுடைய விஷயத்தில் நாம் என்ன கொஞ்சமும் அசதி இருந்தக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே சொல்லும் பொழுது சூரத்துல் அன்ஆமுடைய 162 163வது வசனம், சூரத்துல் அன்ஆம், குல் இன்ன ஸலாத்தி, சொல்லுங்க, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். அல்லாஹ் அக்பர். நபியே நீங்கள் கூறிவிடுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலிதல் குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு, என்னுடைய மரணம் எல்லாமே பிரபஞ்சத்துடைய ரப்பாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கே என்று நீங்கள் சொல்லுங்கள். லா ஷரீக லஹ், அவனுடன் யாருமே இணை துணை என்பது இல்லை. வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் கட்டுப்படக்கூடிய மக்களில் முதன்மையாக நானாக இருப்பேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஹயாத், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய எல்லா வணக்க வழிபாட்டிலும் என்ன மன தூய்மை, சின்சியாரிட்டி, இஹ்லாஸ் என்ற விஷயங்கள் இருக்கும். அல்லாஹ் அக்பர். இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்க கூடியவரையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இதே காரணத்திற்காக சொர்க்கத்தில் செல்வார் என்று சொல்லப்பட்டதல்லவா? இத்தனை வாட்டி அந்த ஹதீஸை கேட்டிருப்போம். ஒரு சஹாபி ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்கு செல்வதற்கு முன்னால் என்ன செய்வாரு? சூரத்துல் இஹ்லாஸை ஓதிவிட்டு தான் போவார். இப்போ மக்கள் பின்னாடி இந்த தொழுகையாளிகளுக்கு ஒரே கொஞ்சம் என்ன ஒவ்வொரு நேரத்திலும் இந்த விஷயத்தை செய்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை மாதிரி செய்யறாரு நம்முடைய இமாம் சாப். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நீங்க ஏன் செய்யறீங்க, இத என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. அங்க அதட்டல, அங்க திட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி தெரியப்படுத்துறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல ரஹ்மானுடைய சிஃபத்துகள் இருக்கு, ரஹ்மானுடைய தன்மைகள் இருக்கின்றன, அந்த தன்மையை நான் நேசிக்கிறேன். அல்லாஹை பற்றி வர்ணிக்கப்பட்ட விஷயத்தை
எனக்கு ரொம்ப நேசம் இருக்கு, நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனாலதான் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ருக்குவுக்கு செல்லும் பொழுது நான் இதை ஓதிவிட்டு தான் செல்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹுப்புக இய்யாஹு அத்கலகல் ஜன்னah, உன்னுடைய இதே நேசம்தான் உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். சூரத்துல் இக்லாஸ்ல என்னங்க இருக்கு? அல்லாஹு தஆலாவுடைய இன்ட்ரோடக்ஷன். அல்லாஹு தஆலா தன்னை பற்றி என்ன செய்திருக்கின்றார்? வர்ணித்திருக்கின்றார். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் கூறிவிடுங்கள், அவன் தனித்தவன், அவன் தனித்தவன். இந்த பிரபஞ்சத்தை படைப்பதிலும் சரி, பரிபக்குவப்படுத்துவதிலும் சரி, நிர்வகிப்பதிலும் சரி, ஆட்சி அமைத்ததிலும் சரி, ஆட்டி படைக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, எல்லாத்திலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான். ஆக வணக்க வழிபாடு அனைத்துமே அவனுக்கு மட்டுமே நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான். அஸ்ஸமத், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், அவன் செல்ஃப் சஃபிஷியன்ட், தேவையற்றவன், அவனுக்கு எந்த ஒரு விஷயம் தேவை கிடையாது. லம் யலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை, அவனால் யாரும் பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, சமமாக, அவனுக்கு ஈக்குவலாக எதுவும் இல்லை, ஏதும் இல்லை என்று அங்கு சொன்னப்பட்ட வார்த்தை நான் நேசிக்கிறேன். அப்போ அந்த நேசமே உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்று சஹாபாக்களுக்கு இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸுடைய விஷயங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எப்பொழுதுமே இந்த இணை வைக்கக்கூடிய விஷயம், இதுல கலப்படம் நமக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதை பார்த்து தானே வாங்குறோம், கலப்படம் இருக்கா, ஒரிஜினல் தானா. தேன் வாங்கும் பொழுதும் என்ன செய்யறோம், என்னங்க இது ஒரிஜினல் தான். நெய்யை வாங்கும் பொழுதும் என்ன செய்யறோம், ஒரிஜினல் தான். வேற எந்த ஒரு பொருள் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் காப்பி தானங்க, அல்லது ஒரிஜினல் தானாங்க, இல்ல செகண்ட் காப்பியா, ஃபர்ஸ்ட் காப்பியா என்று கேட்டு நம்ம எல்லா விஷயத்தையும், ஏன்னா பியூராக இருக்கக்கூடியதுடைய மதிப்பே தனி. இப்போ அல்லாஹு தஆலாவிடம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது பியூராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் நாம் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இபாதத்து நமக்கு கலப்பற்றதாக செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தை ஷைத்தானுக்கு தெரியும், ஷைத்தானுக்கு தெளிவாக தெரியும். அவனுக்கு இவர்களுடைய அமல்கள் செய்யக்கூடிய முதல்ல அமல் செய்வதிலிருந்து தடுப்பான். அமலை மிஞ்சி இவர்கள் முயற்சி எடுத்து இவர்கள் பள்ளிவாசலுக்கோ அல்லது மற்ற அமல்களை செய்வதற்காக விரும்பும் பொழுது, தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சிறந்த ஒரு முன்மாதிரி முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது என்ன செய்வான், இவனுடைய இஹ்லாஸ்ல ஃபர்ஸ்ட் கைய வைக்கலாம். இவனுடைய இஹ்லாஸ் இருந்தாதானே இவனுடைய அமல் வேலிட் ஆகும். இவனுடைய அமலே என்ன செய்யலாம், நம்ம இன்வேலிடாக செய்யலாம் என்று என்ன செய்வான், ஷைத்தான் முதல்ல வருவான். பாரு அவன் பாக்குறான் பாரு, அவன் வரான் பாரு, இவன் பாக்குறான், இதனால கொஞ்சம் அழகுபடுத்திக்கும் உன்னுடைய அமலை, உன்னுடைய நோக்கம் இதுவும் முழுமையாகிவிடும் என்ற எண்ணத்தெல்லாம் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். இதுல தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேர். இதையும் மிஞ்சி இல்ல, அல்லாஹுக்காக தான் நான் செய்கின்றேன் என்ற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவும் சொற்பமானவர்கள். யோசிச்சு பாருங்க, புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒரு மனிதன் வீட்டிலிருந்து புறப்படுகின்றான், சிறந்த முறையில் உது செய்துவிட்டு, சிறந்த முறையில் அழகான முறையில் உது செய்துவிட்டு, அழகான முறை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழி பிரகாரம் அந்த உதுவை முழுமையாக செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு பக்கம் வருகின்றான். லா யுக்ரிஜுஹு இல்லா ஸலாத், அவனை அவனுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியதே என்ன, தொழுகை மட்டும்தான், வேற எந்த ஒரு காரணம் இல்ல. அப்படியே அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு அப்படி தொழுகைக்கு வந்துடலாம், வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்படி தொழுகைக்கு போயிடலாம், அல்லது என்னுடைய விஷயத்து தேவையுடைய விஷயங்களை முடித்து விட்டு அப்படி போயிட்டு வரலாம் என்ற எந்த ஒரு நோக்கம் இல்ல. வந்த நோக்கமே வீட்டை விட்டு வெளியேறியதே அவருடைய தொழுகைக்காக வர வேண்டும் என்ற எண்ணத்தை தான், வேறு எதுவுமே அவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம், கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் என்ன, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் காலடிக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. அந்தஸ்து என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும். அல்லாஹ்விடம் ஒரு அந்தஸ்து உடைய அளவு பார்க்கும் பொழுது வானம் மற்றும் பூமியுடைய அளவு. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்தஸ்து எவ்வளவு அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கேன். அப்போ ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அது மட்டுமா, வந்து பள்ளியில் இருந்து தங்கி கொண்டு
தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் அவர் தொழுகையில் தான் இருக்கின்றார் என்று சொல்லி பிறகு அவருக்காக வானவர்கள் 3 விஷயத்தை துவா செய்கின்றார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம ஸல்லி அலை, யா அல்லாஹ் இவரை நீ வானவர்களிடம் நீ புகழ்ந்து கூறுவாயாக. ஸல்லி அலை என்று சொல்லும் பொழுது இங்க என்ன? அல்லாஹும்ம அஃப்னி அலா ஃபில் அஃப்னி அலைஹி ஃபி மலஇல் அலா, வானவர்களாக இருக்கக்கூடிய அந்த சிறந்த கூட்டத்தில் இவருடைய பெயரை குறிப்பிட்டு இவரை புகழ், இவரை நீ புகழ்வீராக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவர் மீது நீ கிருபை கொள்வாயாக, கருணையை நீ பொழிவாயாக என்று யார் கேட்கிறாங்க? வானவர்கள் கேட்கிறாங்க. யாருக்கு? யாருக்குமா? யாருக்கு? யாரு வீட்டிலிருந்து ஒது செய்து விட்டு, அழகான முறையில் ஒது செய்து விட்டு, எண்ணம் வேற எதுவுமே இல்லை, எண்ணம் தொழுகைக்காகத்தான் என்று வரக்கூடியவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் என்றால் யோசிச்சு பாருங்க, அந்த எண்ணத்துடைய அந்தஸ்து எவ்வளவு இருக்கும் அல்லாஹ்விடம். ஆனா இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஷைத்தான் என்ன செய்யறான்? ஆடதான் பள்ளியில தான் டேப் இருக்கு, யாரு கட்டினாங்க, மோட்டர் தான் போட்டு நிறைஞ்சிருக்கு, நமக்கு எதுக்கு, வீட்டுல இருந்து வரும் அப்படியே வரலாம், இங்க ஒது செய்து விடலாம். நாம என்ன செய்யறோம்? அந்த சிறப்பை நாம் இழந்து விடுகின்றோம். நாம என்ன செய்ய வாலண்டரியாக விட்டு கொடுக்கிறோம். பள்ளி வீட்டில இருந்து என்ன செய்வது கிடையாது, ஒது செய்வது கிடையாது. பள்ளிக்கு வந்துதான் ஒது செய்ய வேண்டும். அப்போதான் என்ன ஆகும்? என்னமாச்சு? அப்போதான் நமக்கு அது நாம சாதாரணமாக விடுறோம். யோசிச்சு பாருங்க, பக்கத்துல வீடு இருக்கு, நடக்கக்கூடிய தொலைவு தான் இருக்கு, வீட்டிலிருந்து வரும் பொழுது இந்த சிறப்பு ஏன் நாம் இழக்கணும்? ஷைத்தான் நமக்கு வேற ஒரு சிந்தனையை போட்டு சரி அங்க போய் செஞ்சுக்கலாம் என்று என்ன செய்யறான்? நம்முடைய அமலை, நம்முடைய நன்மையை குறைக்க விரும்புகின்றான். சில நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியே போகும்பொழுது ஒரு கட்டத்துல எண்ணமே தூய்மையான இல்லம், இஹ்லாஸே இல்லாத நிலையில தொழுது விட்டு எங்களை அனுப்பிடுவான். எதுவுமே பிரயோஜனம் இருக்காது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். நாம நம்முடைய வாழ்க்கை, நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும், அல்லாஹுக்காக செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹுக்காக மட்டுமே செய்ய வேண்டும். இதுல நாம கலப்பற்றதாக, நாம எதுவுமே கலப்புடையதாக எதுவுமே நம்ம ஆக்கிவிடக்கூடாது. கலப்பற்றதாக நாம செய்யணும். எல்லா அமலும் என்ன? வித்தவுட் மிக்சிங், வித்தவுட் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம செய்வது, அது நமக்கு நன்மை தரும். அது சிறிய அமல் இருந்தாலும் சரி, ₹1 நம்ம கொடுத்தாலும், சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹை கூறினாலும், அல்லாஹு தஆலாவுக்காக தான் நான் செய்கின்றேன் என்ற மன உள்ள தூய்மையுடன் நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் சிறந்ததாக இருக்கும். இல்லை என்றால் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக நாம செலவு செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும் சரி, லட்சக்கணக்காக செலவு செய்து நாம ஹஜ்ஜுக்கு சென்று வந்தாலும் சரி, அந்த எண்ணம் நமக்கு சரியாக இல்லை என்றால் அது நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது இன்வாலிடாக கருதப்படும். ஆக நினைவு கொள்ளுங்க, எல்லாருமே, பெரியோர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னுடைய அமலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஷைத்தான் எப்படி இதை பறிக்க வேண்டும் என்று முயற்சிப்பான். ஆக இந்த விஷயத்தில் நாம உறுதியாக இருக்க வேண்டும். நாம இஹ்லாசுடைய விஷயத்தில் எப்பொழுதுமே இதை மறுபரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய இபாதத்தில் எங்கு ஏதாவது ஒரு மகஸ்துதி, ஷோ ஆஃப், மக்களுடைய ஏதாவது ஒரு தேவை என்று வந்து விடுமோ என்ற அச்சம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அது சிறிய அமல் ஆக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அதற்குரிய மகத்தான கூலி இருக்கின்றது. ஆக நம்முடைய முதல் விஷயம் எங்கு இஹ்லாஸை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதில் அவனுக்கு இணையை நாம் கற்பித்து விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் இந்த இஹ்லாஸுக்கு முரணாக இருக்கக்கூடிய இணை வைத்தல், அதனுடைய வகைகள், அந்த விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திலும் ஒவ்வொரு அமலிலும் இஹ்லாஸை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஹயாத் இருக்கும் வரை அவனுக்கே வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. இஹ்லாஸான முறையில் அவனை வணங்கி அவனிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.